அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் அன்றாட நம்ம குர்ஆன் படிக்கிற அந்த வசனங்கள்ல சில விஷயங்கள நான் எடுத்து வச்சிருக்கிறதுலேருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். 2வது அத்தியாயத்தின் 207வது வசனத்துல கேக்குதுல, நல்லா கேக்குதுல? கேக்குது. அல்லாஹ் பொதுவா இரக்கம் கொள்றத சொல்ற வசனம் இது. 2:207 சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு ஊழியம் செய்வதற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்களும் இருக்கின்றனர். அல்லாஹ்வுக்காகவே ஊழியம் செய்வதற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பினரை பத்தி அல்லாஹ் சொல்றாரு. அவங்களுக்கு அதான் அதிலேயே இருப்பாங்க. இவங்க மேல இத்தகைய வழிபடுபவர்கள் என்பால் அல்லாஹ் இரக்கமிக்கவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். நாம எல்லாருமே அல்லாஹ்வின் பாதையில பாடுபடக்கூடியவர்கள் தான். எப்படின்னா நம்ம கடவுள் மட்டும் என்பது சொல்றதே அல்லாஹ்வின் பாதையில நம்ம பாடுபடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அந்த நீங்கள் கூறுவீராக, முகமது நபியை பார்த்து சொல்ல சொல்றாரு, கூறுவீராக நான் ஆபிரகாமுடைய மார்க்கத்தை பின்பற்றேன், அதுதான் நேரான பாதை அப்படின்னு சொல்ல சொன்னார். அவர் ஒருபோதும் போலித்தெய்வ வழிபாடு செய்பவராக இருந்ததில்லை. பாயிண்ட் என்னன்னா, அதுல நான் ஆபிரகாமோட மார்க்கத்தை பின்பற்றேன், அவர் போலித்தெய்வ வழிபாடு செய்கிறவர் இல்ல, இதுதான் நேரான பாதை அப்படிங்கிறது தான் அதுல. நாம எல்லாருமே அல்லாஹ்வுடைய கருணையினால நேரான பாதையில இருக்கிறோம். இந்த நேரான பாதை என்பது கடவுள் மட்டும். இதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்துல நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும் வழிபடணும், சாத்தானை பழித்துரைக்கணும் என்று. இதுதான் இது ஒரு வகையில அல்லாஹ்வுக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்க தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு அல்லாஹ். அந்த பாதையில அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ரூட்ல நம்ம நாமளும் அந்த இடத்துல நிக்கிறோம். ஆனா அவங்க தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ஊழியம் செய்வதற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. நம்ம ஓரளவுக்கு நம்ம அந்த அல்லாஹ்வின் பாதையில அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்னொரு வசனத்துல கூட சொல்றாரு, 2:195 அல்லாஹ்வின் நிமித்தம் நீங்கள் செலவிட வேண்டும். அல்லாஹ்வின் நிமித்தம் நீங்கள் செலவிட வேண்டும், அதாவது அல்லாஹ்வுக்காக நீங்க செலவு செய்யணும். உங்களுடைய சொந்த கரங்களால் உங்களையே நீங்கள் நாசத்திற்குள் தள்ளிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் பெருந்தன்மையுடன் இருக்க வேண்டும். பெருந்தன்மையுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். பெருந்தன்மையுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். அல்லாஹ் சொல்றாரு, உங்களுடைய சொந்த கரங்களாலேயே நீங்க தேடிக்கொள்ளாதீங்க நாசத்தை அப்படின்னு சொல்றாரு. இது எதை இதை சொல்றாருன்னா, அல்லாஹ்வின் பாதையில செலவு செய்யாம இருக்கிறது இல்ல, அது நம்மளுடைய சொந்த, அதாவது ஒரு இது கூட சொல்லுவாங்கல்ல, சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுங்கிறது. அது மாதிரி அல்லாஹ்வின் பாதையில நம்ம செலவு செய்யாம இருக்கிறோம்ல, அது நமக்கு நாமே நாசத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அல்லாஹ்வின் பாதையில நம்ம என்ன செலவு செய்யறோம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செலவு செய்யறோம் அப்படின்னு. அல்லாஹ்வினுடைய பாதை என்பது தனியாக இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றது, சங்கம் வச்சுறது, ட்ரஸ்ட் நடத்துறது, அடக்க ஸ்தலத்தை, பள்ளிவாசல், இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் நிமித்தம் செலவு செய்யற ஒரு
பாதை. இதுல நம்ம செலவு செய்யறோமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாகவே இருக்கு. என்னையே தான் நான் முதல்ல பார்ப்பேன். நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறது எனக்கான தேடுதல்ல இருந்து தான் நான் வந்து பயான் பண்றேன். அதை பத்தி பேசுறேன் நான். அப்ப இது ரொம்ப மிகவும் குறைவாக இருக்கு. ரொம்ப எனக்கு குறைவா இருக்கு. சில நேரங்களில் யோசிச்சு பார்ப்பேன். ரொம்ப சில நேரங்கள்ல நமக்கு வந்து வாழ்க்கையே ஒரு இது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது, ஓ இப்படி ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றாரு. இதெல்லாம் பாருங்க, நம்ம சொல்றீங்களா, இதனால இதனால இதுதான் சிஸ்டம். இது வந்து அல்லாஹ் மட்டும்தான் செய்ய முடியும். இதனால இது அப்படிங்கிறது. அப்ப இதனால இது இப்ப நம்ம வந்து அல்லாஹ்வின் நிமித்தமாக நம்ம வந்து செலவு செய்யலைன்னா தனக்கு தானே நாசம் விளைவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அல்லாஹ்வின் நிமித்தம் நீங்கள் செலவிட வேண்டும். உங்களுடைய சொந்த கரங்களால் உங்களையே நீங்கள் நாசத்திற்குள் தள்ளி கொள்ளாதீர்கள். நீங்கள் பெருந்தன்மையுடன் இருக்க வேண்டும். அந்த பெருந்தன்மை, அல்லாஹ்வின் பாதையில நம்ம செலவு செய்யுங்கிறது வந்து ஒரு பெருந்தன்மையோட இருக்கணும். அது ரொம்ப குறுகிய தன்மை தான் இருக்குது. இன்னும் அதை விதிக்கணும். அது ஈகோ. அது ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி சாத்தான் வந்து அதை தள்ளி போட வைக்கிறேன். கடவுளின் பாதையில செலவு செய்வதற்கு உண்டான பணங்களை வந்து நம்ம ஓரளவுக்கு ரெடி பண்ணி அதை கொடுக்கணும்னு வரும்பொழுது அதை தள்ளிப்பட வைக்கிறான் சைத்தான். இது இந்த வசனத்தை படிக்கும்போது காலையில தான் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 22 காலையில 2வது அத்தியாயம் 195 வசனம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில நம்ம செலவு செய்யாம இருக்கிறது நாம நம்மளுடைய சொந்த ஆன்மாவே நாசத்துல தள்ளிக்கிற ஒரு விஷயமாக பெரிய ஒரு இதா எனக்கு அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் அல்லது என்னை போல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு முதல்ல நம்ம இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அது நம்ம வருந்தணும், பாவம் பண்ணி கேட்கணும். எல்லாமே நான் திரும்ப திரும்ப சொல்றது, குரான்ல இருந்து நான் சொல்றது அதுதான். அது வருந்தணும், பாவம் பண்ணி கேட்கணும், வருந்தணும், பாவம் பண்ணி கேட்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலாவே இருக்கணும். நேற்று நைட்டுலாம் வந்து அப்படியே அந்த அற்புதங்கள் நினைவுக்கு வருது. அதுல இருந்து நம்மளுடைய வல்லமை, அல்லாவுடைய வல்லமை ஞாபகம் வருது. என்னுடைய நான் கடவுளுக்கு எதிராக செஞ்ச விஷயங்கள் ஞாபகம் வருது. அப்ப இயல்பாவே அந்த ஒரு வருந்த தோணிடுது. வருந்தின உடனே நமக்கு இயல்பாவே அந்த மன்னிப்பு கேட்கறது வந்துருது. அந்த அளவுக்கு நாம அல்லாவின் பாதையில செலவு செய்கிறது தன்னைத்தானே நாசத்துக்கு உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்குங்கிறது தெரிஞ்சு உடனே நான் வருந்துறேன் அப்படி திறமையான நான் பாவம் பண்ணி கேட்கிறேன். அது வருந்தனும் பாவம் மன்னிப்பு கேட்கணும். எல்லா விஷயத்துக்குமே அப்படிதான். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதற்காக நம்ம வருந்தக்கூடியவர்களாக ஆகிறோம். இயல்பாக ஐயோ நம்ம இப்படி செய்யறோம். ஏன்னா நம்ம அல்லாவை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுதான் அற்புதங்களும் வேதங்களும். அதுதான் நமக்கு அல்லாஹ்வை பற்றி கற்றுக் கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம அதன் மூலமா அல்லாஹ்வை அறிந்து வருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வின் பாதையில செலவு செய்யாம இருந்துடக்கூடாது. ஏன்னா அது நம்ம சொந்த செலவுலே சூனிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுங்கிறத பார்க்கலாம். 2:172 சொல்றாரு, நீங்க என்னை மட்டும் வழிபடுவர்களாக இருந்தா எனக்கு நீங்க நன்றியுடையவர்களாக இருங்க. ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கிறோம், மறந்துடும். ஆனா நன்றிய வழிபாடுடன் கனெக்ட் பண்ணி சொல்றாரு பாருங்க. அல்லாஹ் ஒரு நன்றி என்ற ஒரு செயலை வழிபாட்டுடன் கனெக்ட் பண்றாரு, இணைத்து சொல்றாரு அல்லாஹ். நீ என்னைய வழிபடுறவனா இருந்தா எனக்கு நீ நன்றி செலுத்து அப்படிங்கிறார். நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான் நாம் உங்களுக்காக வழங்கிய நல்ல பொருள்களிலிருந்து உண்ணுங்கள். மேலும் நீங்கள்
அவரை மட்டும் வழிபடுபவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள் அப்படிங்கிறது. அல்லாஹ்வை நம்ம வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னா அன்றாடம் சுப்ஹானல்லாஹ் நம்மளுடைய உடல் நலத்துக்கு, நம்மளுடைய உணர்வுகளுக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட உபகரணங்களுக்கு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உணவு வகைகள், உடைகள், உறைவிடம், இது எல்லாத்துக்கும் நாம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்கு நன்றி செலுத்தினா அதிகமாகுங்கிற ஒரு விஷயம். ஆனா இங்க நன்றி செலுத்துறதுங்கிறது வழிபாடுடன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயிருது. இப்ப அதிகமா எல்லாம் கொடுப்பாருங்கிறதுக்காக நன்றி செலுத்துறது ஒரு ஒரு பாயிண்ட். அது அல்லாவே அப்படி ஊக்குவிக்கிறார். நீங்க அப்படி நம்மளுக்கு சொல்றார், நீ இது வாங்கினா உனக்கு இதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் இது வந்து வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் காண்றேன். நீ என்னை வழிபடுறவனா இருந்தா எனக்கு நீ நன்றி செலுத்து அப்படிங்கிறது. அன்றாட நம்ம எவ்வளவு விஷயங்களை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடல் நலத்தோட இருக்கிறோம். ரொம்ப மோசமாகாம போகாம நமக்கும் கீழே உள்ள ஒரு கோடி அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளை விட மோசமான ஒரு நிலையில போகாதவன் நம்மளை எல்லாம் இன்னைக்கு வச்சிருக்காருங்கும் போது நம்மளுடைய உடல்நிலை, நம்மை சுற்றி இருக்க நம்மளுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், துணைகள், இவங்களுடைய உடல்நலங்கள், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். உணர்வுகள், எத்தனை விதமான உணர்வுகள் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு எதிரான உணர்வுகள் நம்மளுக்கு அதை கட்டுப்படுத்தி கொடுக்குறாரு பாருங்க. அதாவது சுப்ஹானல்லாஹ், கடவுளுடைய நிகழ்வு இருக்குல்ல, நிகழ்த்திய நிகழ்வு இருக்குல்ல, அதுக்கு எதிராக நம்ம செய்யறோம்ல, அது அல்லாஹ்வுடைய நீதத்துக்கு எதிரா நம்மளுடைய குரலாக இருக்காது. ஏன்னா கடவுள் நீதிமான், அநீதம் செய்யறதே கிடையாது. ஆனா நிகழ்ந்த நிகழ்வு நமக்கு கோபத்தை உண்டாக்குது. அநீதமாக நாம் நினைக்கிறோம். அது அதனாலதான் நமக்கு கோபம், ஆத்திரம், எரிச்சலாம். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அல்லாஹ் நிகழ்த்துகிற அந்த நிகழ்வு நீதம். அல்லாஹ் நீதிமான். அல்லாஹ் வந்து அநீதம் இழைக்கிறது இல்லை யாருக்கும். நீதிமான், நீதமாக தான் செய்கிறார். யாருக்கும் அநீதம் இழைக்கிறது இல்லை. அவர் ஒரு நீதிமானாக இருக்கிறார். அப்ப அந்த நிகழ்ந்த நிகழ்வு அநீதியாக நாம் எண்ணுகிறோம் பார்த்தீங்களா? அதான் அதனுடைய வேற ஒரு வார்த்தையில சொல்றாங்க. அதுதான் நாம் அநீதமா காண்றோம். அது கோபம், ஆத்திரம். அப்ப கடவுளுடைய நீதத்துக்கு எதிராக நம்ம குரல் எழுப்புறோம். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய உணர்வுகளை நமக்கு எல்லாம் கட்டுப்படுத்தி கொடுக்கிறாரு. உபகரணங்கள், எத்தனை விதமான உபகரணங்கள். சில நேரங்கள் அல்லாஹ் அப்படி ஆயிரும். சில விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒரு செய்ய போகும்போது அல்லாஹ் அதுக்குண்டான எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காருங்கிறத பாக்குறேன். ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர்ல எத்தனை விதமான ஸ்டார் இருக்கு, மைனஸ் இருக்கு, எவ்வளவு விதமா இருக்கு, விதவிதமா இருக்கு. அத்தனை ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. அது அந்த 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 வேலைகளை பார்க்கும் பொழுது அதுக்குரிய உபகரணங்கள், நம்மளுடைய தேவைக்கு ஒரு பேண்ட் போட்டா பெல்ட், ஒரு சட்டைனா பட்டன், அது எல்லாமே ஒரு சின்ன 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 சட்டை எடுத்தா பண்றதுக்கு சுருக்கத்தை, இது எல்லாமே உபகரணங்கள் தான். நீங்க அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அப்ப இந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் எவ்வளவு இருக்கு. நான் பார்க்கிறேன், இப்ப வீட்டுல உட்காந்துருக்கேன், திரும்பி பார்த்தா கண்ணுக்கு தெரியுற அத்தனையுமே நமக்கு உபகரணங்கள் தான். பா, நன்றி செலுத்த முடியுமா எல்லாத்துக்கும்? சரி, நம்ம இயன்ற அளவு நம்ம செய்வோம். எத்தனை வகையான உணவுகள் நமக்கு நோம்பு டயத்துல இன்னும் பரக்கத்தா கொடுக்குறாரு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஒருத்தவங்க எப்படி இருக்கிறாங்க நமக்கு கீழே, இந்த பசியில நம்ம தெரியுது பாருங்க. உணவு நமக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய கிஃப்ட அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்துவோம். உடைகள், எத்தனை விதமான உடைகள் வாங்குறோம், கொடுக்குறாரு அல்லாஹ் நமக்கு. எவ்வளவு அழகழகான, பார்த்தா கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல அழகான உடைகளை நமக்கு எல்லாம் கொடுக்கிறாரு. உடைகளுக்கு நன்றி செலுத்துவோம். உறைவிடம், அன்றாடம் வீடுதான் வாஞ்சையுடன் நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் இல்லங்கள் அப்படிங்கிறார். உண்மையில அது எப்பனாலும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு தோணுது இல்ல?
அதுக்கு நம்ம நன்றி செலுத்தியிருக்கோமா? ஒவ்வொரு நாளும் செலுத்தணும்ல. ஒவ்வொரு இதை அனுபவிக்கிறோம். உணவுகள், உடைகள், உறைவிடங்கள், உபகரணம், உணர்வுகள், உடல் நலம், ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் செலுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்களா இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். எங்க வைக்கிறாரு வாங்க. அப்ப நாம எப்படி இருக்கணும்? நாம அன்றாட வாழ்க்கையில அல்லாஹ்வ நினைக்கிறது, நம்மளுடைய தவறுக்காக வருந்துறது, மீட்சி அடைவதற்காக மன்னிப்பு கேட்கிறது, இதுதாங்க வாழ்க்கை. எல்லாத்தோடையும் சேர்ந்தே செய்யலாம். அன்றாட வாழ்க்கையிலே இணைச்சி இணைச்சி நம்மளால செய்ய முடியும். அதுல நமக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும்போது இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதும் அப்படின்னு சொல்றாரு. இலாஹுக்கும் இலாஹு வாஹிது லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானு ரஹீம் 263. உங்கள் தெய்வம் ஒரே தெய்வம், அவரை தவிர தெய்வம் இல்லை, மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். 152லயும் திரும்ப அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நான் உங்களை நினைவில் கொள்ளும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவில் கொள்ள வேண்டும். இதுவும் கண்டிஷன். அது கண்டிஷன் போடுறதல்ல. நீங்க என்னை வழிபடுறவங்க தான் நன்றி செலுத்துங்க. நான் உன்னை நினைவுல வச்சுக்கிறணுமா, நீ என்னை நினைவில் கொள்ளு. நன்றியோடு நன்றி கெட்டவனா இருக்காத அப்படிங்கிறார். இவ்வளவுதானே வாழ்க்கை. என்ன இருக்கு? யோசிச்சு யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். வேற கட்டி புரண்டு நம்ம அல்லாவின் பாதையில செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே கிடையாது. இழுத்து புட்டுச்சு ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் தான். வருந்துறது, மன்னிப்பு கேட்கறது, நன்றி செலுத்துறது, இவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. நான் உங்களை நினைவில் கொள்ளும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாமே இங்கே ஒரு கண்டிஷன் தான். நன்றியோட இருக்கும்போது சொல்றதுல, என்னிடம் நன்றியோடு இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். இப்ப நன்றிங்கிறது வழிபாட்டோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நாம உண்மையிலேயே அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்களாக இருந்தா அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். 2:64 சொல்றாரு, நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்கள், இதன் பின்னரும் நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்கள், மேலும் உங்கள் பால் அல்லாஹ்வின் அருளும் அவருடைய கருணையும் மட்டும் இல்லாது இருந்தால் நீங்கள் தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்திருப்பீர்கள். அவங்க காலை வணங்குனாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்லும் பொழுது, இதன் பின்னாடியும் நீங்க அப்படி போயிட்டீங்க, இருந்தாலும் என்னுடைய அருளும் என்னுடைய கருணையும் இல்லைன்னா நீங்கள் தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய கருணை தான் மேல நிக்கிறது, மேலோங்கி நிக்கிறது. கடவுளின் கருணை மட்டும்தான். அவ்வளவுதான். சரி, இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம், சொன்னா கேட்பான்ல அப்படின்னு எனக்கு கொடுக்குறாரு எல்லாம். சரி, இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம், இவன் சொன்னா கேட்பான், அதனால இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். கருணை, அவருடைய அருளும் கருணையும் இல்லாதிருந்தால் நாமெல்லாம் தண்டிக்கப்பட்டவர்களாக தான் இருந்திருப்போம். நான்லாம் தண்டிக்கப்பட்டவனா தான் இருந்திருப்பேன். நாம சொல்ற பேச்சு ஒரு தடவை சொன்னா கேட்கக்கூடியவனா இருக்கிறோம், ஓகே. ஆனா அதுக்கு வாய்ப்புங்கிறது யாரை கொடுக்கணும்? அல்லாத புண்ணிய நம்பிக்கைன்ற அந்த புண்ணியம் இருக்கலாம். ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு, அதுதான் கருணை, கடவுளின் கருணை. அந்த கருணை மட்டும் இல்லாதிருந்தால் நாம தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்திருப்போம். நான் தண்டிக்கப்பட்டவனா இருந்திருப்பேன். உளுந்து உளுந்து அழுது புரண்டு என்ன செஞ்சாலும் சரி, மவுத் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தண்டனைக்குரியவனாக மவுத்தா போயிட்டேன்னா பா, ஒரு வினாடி நினைச்சு பாருங்க. வாய்ப்புங்கிறதே இல்லை. நோ, சான்ஸே இல்லையே. இருக்கா? கண்டிப்பா இல்ல. நீங்க கீழ்ப்படிங்க, சிரமணிந்து விழுங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. கெட்டவனுக்கு கீழ்ப்படியாத அப்படிங்கிறாரு.
87:15 சொல்றாரு, தன்னுடைய இரட்சகரின் பெயரை நினைப்பது, மேலும் சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பதன் மூலம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிள். அல்லாஹ்வை நினைக்கிறது, ஒரு 2 ரக்காயத்து காலையில ஃபஜ்ர்ல தொழுகிறது, லொஹர்ல ஒரு 4 ரக்காயத்து தொழுகிறது, அசர்ல ஒரு 4 ரக்காயத்து, மகரிப்ல ஒரு 3, இஷால ஒரு 4. இதுக்கு என்ன மலையை பிடிச்சி இழுக்கணுமா? இல்ல. முதுகுல தூக்கணுமா? இல்ல. எளிதான ஒரு விஷயம்தான். மிகவும் லகுவான பாதையில் உண்மை நாம் செலுத்துவோம்ங்கிறாரு 87. மிகவும் லகுவான பாதை. will direct you to the easiest path. இது லகு தானே. அல்லாஹ் நன்றி செலுத்துறது, அல்லாஹ்வை நினைக்கிறது, தொழுகிறது, இதெல்லாம் லகுவான பாதை தான். நீங்க உங்களை மானிடனானவன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும் அப்படிங்கிறார். சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. சொல்ற 87:15 சொல்றதுல தன்னுடைய இரட்சகரின் பெயரின், அதாவது நம்ம அவர் யாரு, தாவூதுடன் சேர்ந்து மலைகளும் பறவைகளும் கடவுளை பாடின சபூர் வேதம். அல்லாவின் பெயரை நினைப்பதுல 2 கமாமரேஷன், மெடிடேஷன். இது அந்த வித்தியாசம் ரஷாது கொடுப்பாரு. அது கமாமரேஷன் அப்படி ராகம், தாளம், பல்லவி, சரணம் எல்லாம் போட்டு அப்படி குதூகலமா பாடி அல்லாஹ்வை நினைக்கிறது. மெடிடேஷன் அப்படியா அமைதியா தொடர்ந்து ஒரே விஷயத்த லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது மெடிடேஷன். கமாமரேஷன் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி குதூகலமா 2 விதமா. அது மெடிடேஷன், கமாமரேஷன். அப்படி அல்லாவின் பெயரை நினைப்பதன் மூலமாக அப்படி நாம அல்லாவின் பெயரை என்ன நினைக்கிறோம், நம்ம பெரும்பாலும் நினைக்கிறோம் திக்ருகள்ல. அதனால சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அல்லாவுடைய பண்புகளை நினைக்கிறோம், தன்மைகளை நினைக்கிறோம், பெயர்களை நினைக்கிறோம். பிரார்த்தனைகளை திக்ரா செய்யறோம். எல்லாரும் தான், எல்லாரும் சொல்றேன். ஆனா அல்லாஹ் குறிப்பாவே சொல்றாரு, என்னுடைய பெயரை நீங்க நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்றாரு அல்லாஹ். ஆக நம்ம கடவுளுடைய பெயரு, அந்த பெயரில் உள்ள அந்த பண்புகள், இதைத்தான் நம்ம நினைக்கணும். அல்லாஹ் என்ன நமக்கு சொல்றாரோ அதை நாம செய்யணும். அது நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கே நம்ம மார்க்கம் கற்றுக்கிட்டு கூடாது. மார்க்கம் கடவுளுக்குரியது. அந்த மார்க்கத்தில் சட்டத்தை விதிப்பது அவர்தான். இதை செய்யி, இப்படி செய்யி அப்படின்னு நாமளா ஒண்ணு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க சிலர் அல்லாஹ்வுக்கு நீங்க மார்க்கத்தை, எனக்கு நீங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. மார்க்கம் ஏன் இது, நான் தான் சட்டங்களை விதிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப அது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். குரானை பண்ணுவோம். கொஞ்சமா முதல்ல தெரிஞ்சுக்கிறது அதான் முதல்ல முக்கியம். தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் அது பழகுறோம், அதை செய்கிறோம், பழகுறோம், அப்படி போவோம். எல்லாருக்கும் எல்லாமும் புரிஞ்சிடாது. உங்களுக்கு புரிஞ்சது எனக்கு புரிஞ்சிருக்காது, எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா அதுக்கு நேரம், காலம் அதெல்லாம் வரணும் இல்லையா? நம்ம சில நேரத்துக்கு ரொம்ப போட்டு அழுத்திடுவோம், இல்லை இது அப்படின்னு. அப்படி இருந்துடக்கூடாது. நம்ம புரியும் பொழுது நம்ம செய்வோம். அவங்களுடைய தக்குவாவுக்கும் இல்முக்கும் அறிவுக்கும் பக்திக்கும் ஏற்ற மாதிரி தான் அவங்க கடவுளை வழிபட முடியும். எந்த அளவுக்கு தக்குவா இருக்கோ அந்த அளவுக்கு இல்ம கொடுப்பேங்கிறாரு. அந்த அளவுக்கு நமக்கு அது நம்ம செயல்படுத்துவோம். எனக்கு இருக்கிற தக்குவா வச்சு, எனக்கு இருக்கிற இல்ம வச்சு நான் இன்னொருத்தருக்கு ஏன்டா உனக்கு தக்குவா இல்லையா, உனக்கு இல்ம இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அழுத்திடவும் கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆக அல்லாஹ்வின் பெயரை நினைப்பதன் மூலமாக அப்படின்னு சொல்றாரு அல்லாஹ். அல்லாஹ்வின் பெயரை நினைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இது ஒரு நினைவூட்டல் தான். அல்லாஹ் சொல்றாரு, நாடுகின்ற எவரும் தன்னுடைய இரட்சகரை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். 76:29 சொல்றாரு. ஆக இது ஒரு நினைவூட்டல். நாடுகின்ற எவரும் அல்லாஹ்வுடைய பாதையை, தன்னுடைய இரட்சகரை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இரட்சகரை நோக்கிய பாதை என்னங்கிறது நாம முடிவு பண்ணக்கூடாது. நம்முடைய இரட்சகர் முடிவு பண்ணியிருக்கார், சட்டங்களை விதித்திருக்கிறார்.
இதன் மூலமாக நம்முடைய இரட்சகரின் பாதையை நோக்கி நாம செல்வதற்கு அவருடைய அந்த கட்டளைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையாளர்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, எங்கள் இரட்சகரிடமிருந்து துன்பமும் சங்கடமும் நிறைந்த அந்த நாளை நாங்கள் பயப்படுகின்றோம். நாள் இருக்கு, நினைச்சு பார்க்கவே முடியாது. வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்டர் க்ளோஸ். இடது கையில கொடுக்கப்பட்டோம். நினைச்சாலே நெஞ்சமா அப்படி பதறும். ஏன்னா சத்தியம், அல்லாதான் சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொண்டுவிட்டோம். எல்லாம் மட்டும்தான் வல்லமைக்குரியவர்னு தெரிஞ்சிடும். தோத்து போயிட்டோம், முடிஞ்சது, அவ்வளவுதான். ஜெயிக்கணும். அதான் ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், லா இலாஹ இல்லல்லாஹ். கடவுளை மட்டும் வழிபடுவோம், அந்த நேரான பாதையில இருப்போம். நீர் நேரான கடவுளை மட்டும் வழிபடுகின்றீர், நீர் நேரான பாதையில இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாங்க. அவ நிச்சயமா அவங்க சொல்றாங்கல்ல, அட்லீஸ்ட் நாங்க முதல்ல நம்பிக்கை கொண்டோங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அது அல்ல எங்களை மன்னிப்பாரு, குறைஞ்சபட்சத்தை நினைக்கிறாங்க பாருங்க. மினிமம் நம்பிக்கை கொண்டாங்க, அடுத்து மரணம் தான் அவங்களுக்கு. மோசஸுக்கு எதிராக நின்ற அந்த மந்திரவாதிகள் நம்பிக்கை கொண்ட அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு மரணம் தான். அது மாறுகை எல்லாம் உடனே ஃபேரோ அவனை எதிர்க்க ஆளுகளை சும்மா விடுவான். பாருங்க, அந்த இடத்துல குறைஞ்சபட்சத்தை நினைக்கிறவங்க. நாம மட்டும் அல்லாதான் வல்லமைக்குரியவருங்கிற அந்த விஷயத்தை தான் இங்க அவங்க நம்பிக்கை கொண்டு அடையாளம் காண்றாங்க. வல்லுநர்கள் சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்கின்றனர் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் கொடுப்பாரு. அவங்க அடையாளம் கண்டு கொண்ட விஷயம் என்ன? அதுதான் அந்த சத்தியம். கடவுள் மட்டும்தான் சக்திக்குரியவர். அந்த ஒரு நம்பிக்கை கொண்டோம் என்ற ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் எங்களை மன்னிப்பாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அவங்க அல்லாஹ் நம்மளை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, நம்மளை நேரான பாதையில வச்சிருக்கிறாரு. அவருடைய கருணையின் காரணமாக நம்ம இந்த வாய்ப்பை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இந்த வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்து நம்மளை மன்னித்து, நம்முடைய வருந்துதலை ஏற்றுக்கொண்டு நம்மளை மன்னித்து நம்ம மீது கருணையை பொழிந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை சரணடைந்தவர்களாக மரணிக்க வைக்கும்படியா அல்லாட்ட நான் பிரார்த்தனை பண்றேன். நம்ம அனைவரையும். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிக் யௌமித்தீன். இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.